பாரத பிரதமர் மோடிஜி வந்து எப்படி பிரதமர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த கேள்வியை இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர்கிட்ட இதே கேள்வியை உன்னால கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு திராணி இருக்கா உனக்கு? ஐயா அண்ணாமலை மனசுல நம்ம என்ன பெரிய ஜீனியஸ் நினைப்பா உங்களுக்கு? எடப்பாடியாரை வந்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அண்ணன் செல்லூர் ராஜு ஏற்கனவே பல தடவை பதிலடி கொடுத்துட்டாரு. கட்சி தலைவர்களை பத்தி பேசும்போது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு? திருப்பி பேசத்தான் செய்வாரு. நேற்று பெய்த மழை பெய்த காலம் எனக்கு அவன் எப்பவுமே பிடிக்கும் தருதல். நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வலது கை கட்ட விரல்ல அடிபட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிருக்காப்ல பயங்கரமா. அந்த விரல இங்கிட்டு பிதுக்கி காட்டுறேன், அங்கிட்டு பிதுக்கி காட்டுறேன். உடனே ஓடி போய் ஒருத்தன் வந்து பேண்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டு இடது கையில இருக்க விரல, அதுவும் கட்ட விரலுக்கு இல்ல ஆள்காட்டி விரலுக்கு பேண்டேஜ் போட்டுக்கிறியா, நீங்க காட்டிட்டு நிக்கிற. உன் கையிலே எங்க அடிபட்டுச்சுன்னு தெரியலனா நீ தற்கொலையா? யார் தற்கொலை? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. ஒரு வாட்சை வச்சுக்கிட்டு ஒரு புருடா விட்டுக்கிட்டு இருந்தேன். உலகத்திலேயே 500 வாட்ச் தான் தயாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வச்சிருக்க வாட்ச் வந்து 149வது வாட்ச்னு ஒரு வீடியோல, இன்னொரு வீடியோல 147வது வாட்ச்னு. எது உண்மைன்னு சொல்லிட்டு நீயே சொல்லிடு. உலகத்துல மொத்தமா இருக்கிறதே 500 வாட்ச். இந்த வாட்ச் 147வது வாட்ச். இந்த வாட்ச் ஏன் சொன்ன 149வது வாட்ச். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். உண்மை ரெண்டும் உண்மைதானே. உங்க கட்சி வந்து அபரிவிதமா வளர்ந்துகிட்டு இருக்கு, பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. உங்க கட்சியில பூரா பொறுப்புகள்ல இருக்கவங்க பூரா யாரு? அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அவங்க என்ன பெரிய மக்களுக்கு சேவை பண்ணிட்டா வந்திருக்காங்க? பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் முக்கால் வாசி கிட்டத்தட்ட 90% அதுல பொறுப்புல இருக்கிறவன் பூராமே குற்ற பின்னணி உள்ளவங்க தான். 200க்கும் அதிகமான வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிக்கு தற்போது பாஜகவில் மாநில பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 2438 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்த விவகாரத்தில் சொந்த கட்சியினரின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் அதனை அண்ணாமலை எப்படி சந்திக்க போகிறார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் நடந்துச்சு. ₹1 கூட நான் ஓட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதுல ஜிபே பண்ணி விடுறாரு. அவர் பிறந்த வருஷத்தை கேட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணி விடுறாரு. இது போக பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுத்தவங்களுக்கு காசு. அப்பெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது. ஐயா உத்தமரை, எதுக்கு நீங்க இந்த காசு கொடுக்குறீங்க? 1963 ரூபா உங்களுக்கு. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. 1963 ரூபா உங்களுக்கு. சவுண்ட் வந்து பாத்தீங்களா? பணம் போயிடுச்சு. பரப்புரையின் போது ஆரத்தி எடுத்தவர்களுக்கு அண்ணாமலை பணம் கொடுப்பது போல் வீடியோ வெளியானது. ஓப்பனா வந்துட்டீங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் போன போறா. ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட ஊழல்களை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி சொல்றீங்களே, உங்க கட்சியோட ஊழல்கள், உங்க கட்சி நிர்வாகிகள் வந்து பண்ண அந்த திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் வெளியிட தைரியம் இருக்கா? எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம் இருக்கா? அண்ணன் எடப்பாடியார் வந்து எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நீ கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே எடப்பாடியார் பதில் சொல்லிட்டாரு. பாரத பிரதமர் மோடிஜி வந்து எப்படி பிரதமர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த கேள்வியை இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர்கிட்ட இதே கேள்வியை உன்னால கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு திராணி இருக்கா உனக்கு? மோடிஜியாச்சும் பரவாயில்ல, அவர் ஒரு மூத்த நிர்வாகி காலில் விழுந்திருக்காரு. ஐயா என்ன பண்றீங்க? தேங்காய் பருப்பி தேடுறீங்களா? பிராமண சிறுவர்கள் காலில் அண்ணாமலை விழுந்த வீடியோ சோசியல் மீடியால பரவலா பகிரப்பட்டு வருது. நான் அடிக்க போறனால தான் சிஸ்டர் நீங்க ப்ளீஸ் சிஸ்டர். வேற யார் வெக்க கட்டவன் தான்? வேற யார்? வந்திருந்த ஒரு சிலரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய தொடங்கியதும் கலைந்து சென்றனர். கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது. பார்த்தாலே தெரிகிறது. மாநாட்டில் எதிரே யாரும் இல்லை என்ற கவலையே இல்லாமல் அண்ணாமலை மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா.